தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களுடைய அடுத்த கட்ட சுற்றுப்பயணம் குறித்த தேதி வெளியாகியிருக்கிறது. வரும் டிசம்பர் 30ஆம் தேதி சேலம் மாவட்டத்தில் அவருடைய பொதுக்கூட்டம் இருக்கும் என்றும் தற்பொழுது தேதியானது வெளியாகியிருக்கிறது. இதற்காக தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள் மற்றும் பொதுச் செயலாளர் உள்ளிட்டோர் அந்த இடத்தினை தற்பொழுது பார்வையிட்டிருக்கிறார்கள். ஓமலூர், சேலம் சீலநாயக்கன்பட்டி பைபாஸ், இரும்பாலை ரோடு உள்ளிட்ட 3 இடங்களில் இதற்கான இடங்கள் தேர்வு செய்யக்கூடிய அந்த பணிகளானது தற்பொழுது துவங்கியிருக்கிறது. நேற்று ஈரோடு மாவட்டத்தில் இந்த பொதுக்கூட்டமானது வெற்றிகரமாக நடந்து முடிந்திருக்கக்கூடிய சூழலில் அடுத்த கட்டமாக கொங்கு பகுதிகளை பலப்படுத்தக்கூடிய வகையில் சேலத்தில் இந்த பொதுக்கூட்டமானது நடத்தப்பட இருக்கிறது. கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்திற்கு பிறகு விஜய் அவர்களுடைய மக்கள் சந்திப்பு பயணம் எப்பொழுது இருக்கும் என்று தமாக தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் எதிர்பார்த்த நிலையில் தற்பொழுது அது குறித்த அறிவிப்புகள் தொடர்ந்து வெளியாகி கொண்டே இருக்கிறது. இந்த வருடத்தின் கடைசி பொதுக்கூட்டமாகவும் அதே போன்று கொங்கு பகுதிகளை பலப்படுத்தக்கூடிய வகையிலும் சேலத்தில் இந்த பொதுக்கூட்டம் நடத்தப்பட இருக்கிறது. டிசம்பர் 30ஆம் தேதி இந்த பொதுக்கூட்டம் நடத்தப்படலாம் என்றும் தகவல் வெளியாகி இருக்கிறது. அதற்கு பிறகு ஜனவரி முதல் வாரத்தில் அடுத்தடுத்த பொதுக்கூட்டங்கள் குறித்த அறிவிப்பு வெளியாகும் என்றும் தற்பொழுது தகவல் வெளியாகி இருக்கிறது. ஜனவரி முதல் வாரத்தில் தருமபுரி மாவட்டத்தில் பொதுக்கூட்டம் நடத்துவதற்கான ஏற்பாடுகளை தற்பொழுது தவேக தொண்டர்களும் மற்றும் நிர்வாகிகளும் மேற்கொண்டு வருகிறார்கள். ஈரோடு பொதுக்கூட்டம் வெற்றிகரமாக நடந்து முடிந்திருக்கக்கூடிய நிலையில் சேலத்தில் பொதுக்கூட்டம் நடத்த இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக கொங்கு மண்டல பகுதிகளை பலப்படுத்தக்கூடிய வகையிலும் தற்பொழுது இதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. முன்னாள் அமைச்சரும் கோபிச்செட்டிப்பாளையத்தின் முன்னாள் எம்எல்ஏவுமான செங்கோட்டையன் அவர்கள் தாவேகாவில் இணைந்ததற்கு பிறகு தொடர்ந்து கொங்கு பகுதிகளை பலப்படுத்தக்கூடிய வேலைகளில் தாவேகா ஈடுபட்டு வருகிறது. அதற்காகத்தான் ஈரோடு, கோயம்புத்தூர், நீலகிரி உள்ளிட்ட 4 மாவட்டங்களின் ஒருங்கிணைப்பாளராகவும் கொங்கு பகுதிகளின் அமைப்பு செயலாளர் என்ற பொறுப்பும் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. நேற்று ஈரோடு பொதுக்கூட்டம் என்பது வெற்றிகரமாக நடத்தி முடிக்கப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு சலசலப்பும் இல்லாமல் திட்டமிட்ட ஒரு பொதுக்கூட்டமாக நடத்தி முடிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் அடுத்தடுத்து விஜய் அவர்களுடைய பொதுக்கூட்டங்களை நடத்தக்கூடிய பொறுப்பு என்பது செங்கோட்டையன் அவர்களுக்கு வழங்கப்பட இருக்கிறது. சேலம் எடப்பாடி அவர்களுடைய பார்த்தோமேனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய சொந்த மாவட்டமாக இருக்கிறது. இதனால் சேலத்தில் தங்களுடைய பலத்தை காண்பிப்பதற்காக செங்கோட்டையன் அவர்கள் பிரயத்தனப்படுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தற்பொழுது இதற்கான பணிகளை அவர்கள் துவங்கி இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. சேலம் மாவட்டத்தில் ஈரோடு கூட்டிய கூட்டத்தை விட அதிக கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்றும் தற்பொழுது அவர்கள் திட்டமிட்டிருக்கிறார்கள். ஜனவரி பொங்கலுக்கு பின்பு பார்த்தோமேனால் வேட்பாளர் பட்டியலை வெளியிடுவதற்கான அந்த பணிகளும் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. ஜனவரி முதல் வாரம் அல்லது 2வது வாரத்தில் வேட்பாளர் நேர்காணலை நடத்துவதற்கும் விஜய் அவர்கள் திட்டமிட்டிருக்கிறார்.